வளசரவாக்கம் காவல் நிலையம் முன்பாக ஒரு பதற்றமான பரபரப்பான சூழல் நிலவுவதை காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. சீமானின் கார் வளசரவாக்கம் காவல் நிலையம் முன்பாக வந்திருந்தாலும் கூட அங்கு அந்த காரை சூழ்ந்து கொண்டு தொண்டர்கள் போலீசாருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அதே நேரம் மறுபுறம் அந்த தொண்டர்களை காவல் நிலையத்திற்குள் நுழைய விடாமல் போலீசார் தடுப்புகளை அமைத்து பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனால் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறதை காட்சிகளில் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அவர்களை காவல் நிலையத்திற்குள் உள்ளே விடாமல் போலீசார் தடுத்து வருகின்றனர். ரோப்பு கயிறுகளையும் தடுப்புகளையும் வைத்து அவர்களை தடுத்து வருகின்றனர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், காவல் நிலைய வளாகத்திற்குள் சீமானின் கார் செல்வதில் என்ன சிக்கல் நிலவுகிறது? ஏன் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? நடிகை பாலியல் வன்கொடுமை புகாரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சரியாக 9:15 மணிக்கு ஆஜராவதாக கூறிய நிலையில் தற்போதுதான் அவர் ஸ்ரீரங்குப்பம் பிரதான சாலைக்கு வந்திருக்கிறார். அதாவது இந்த சாலையில் தான் வளசரவாக்கம் காவல் நிலையம் அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் சற்று முன்பாக அவர் உள்ளே வந்தபோது 4 கார்களில் தாங்கள் நம்ம உள்ள நில்லுங்க. சண்டிகர் தம்பி தள்ளுப்பா. ஏப்பா